சில்ட்ரன், நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டிருக்கோம். பேரண்ட்ஸ் வருவாங்க. உங்க சார்பா நான் பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்க? மிஸ் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க மிஸ். அப்புறமேட்டு நாங்க தப்பு செஞ்சா அதை குற்றம் காட்டாம சரி செய்ய சொல்லுங்க மிஸ். அப்படியா? மிஸ் நாங்க படிக்கும் போது வந்து பக்கத்தால உட்கார வச்சு தெரியல சொல்லி கொடுக்க சொல்லுங்க மிஸ். பக்கத்துல உட்கார சொல்லணுமா? மிஸ் நாங்க இங்க இருந்து கிளாஸ்ல ஏதாவது மனப்பாடம் பண்ணிட்டு போகும்போது அங்க போய் டெஸ்ட் எழுதணும்னா எங்க அம்மாவை போய் ஸ்டார் போட சொல்லுங்க மிஸ். மிஸ் எங்க அம்மாவை நான் ஏதாவது படிச்சு ஒப்பிச்சுனா அது கேட்க சொல்லுங்க மிஸ். உட்காந்து கேட்கணும். சஸ்மிதா மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க, கேளுங்க. மிஸ் நான் ஹோம்வொர்க் எழுதிட்டாங்களான்னு பக்கத்துல உட்காந்து பாக்கணும் மிஸ். அங்க கை தட்டாதீங்க, இப்படியே விடுங்க. சொல்லுங்க. அதுக்கு படிக்கிறாங்களா இல்லையான்னு பாக்கணும் மிஸ். பக்கத்துல உட்காந்து பாக்கணும். ஜன்னி மிஸ் வந்து என்ன மிஸ் பாராட்டு சொல்லுங்க மிஸ். ஐயோ, எதுனாலும் பாராட்டு சொல்லிட்டா? ஜன்னி பாராட்டுங்கம்மா. ஜன்னிமா சொல்லுங்க. யுவனேஷ், ஹெல்தியான ஃபுட் வாங்கி தர சொல்லட்டுமா? ஓகே மிஸ் நான் ஸ்கூலுக்கு வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போனா என்னன்னா ரஃப் நோட்ல எழுதுனேன் அப்படிலாம் பார்க்க சொல்லுங்க மிஸ். ஓகே, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போனா என்னென்ன காலையில இருந்து பண்ணிருக்க அப்படின்னு பார்க்க சொல்லணும். பாக்குறது இல்லையா? சரி, சொல்லிடுறேன். சசி சொல்லுங்க. நீங்க நடத்துனத வீட்டுக்கு போய் சொன்னா சரி போனடே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போனடே உனக்கு வேலை இல்ல, உங்க டீச்சருக்கும் வேலை இல்ல அப்படிங்கிறாங்களா? ஐயோ, அப்பெல்லாம் சொல்லாதீங்க. சசி சொல்றத கேளுங்க காது கொடுத்து. இனிப்பு ரொம்ப வாங்கி தரக்கூடாது குகனுக்குன்னு சொல்லிடுறேன். பிஸ்கட்டே வாங்கி தராதீங்க பேரண்ட்ஸ். சொல்லுங்க. அதிகமா செல்லு கொடுக்காதீங்க. செல்லமும் கொடுக்காதீங்க, செல்லும் கொடுக்காதீங்க. சூப்பர் தான். அதிகமா விளையாட கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன் விளையாடா? மனோஜ், வீட்ல உட்காந்து டிவி பார்க்காத நைட் ஹோம்வொர்க் செய்ய சொல்லுங்க. நைட் ஹோம்வொர்க் செய்ய ஹெல்ப் பண்ணும் பையனுக்கு. மிஸ் எங்க அம்மா டெஸ்ட் வைக்க சொல்லுங்க. டெஸ்ட் வைக்க சொல்லட்டுமா? சூப்பர். சொல்லுங்க மாலினி. மிஸ் அம்மாவை கணக்கு போட்டு தர சொல்லுங்க மிஸ். கணக்கு சொல்லுங்க ரித்திகா. மிஸ் ஸ்கூல்ல இருந்து ஏதாச்சும் பிரச்சனைனா வீட்டுக்கு போய் சொல்லிடுறாங்க மிஸ். ஆனா அது பெரிய பிரச்சனையா ஆக்கி வந்து சண்டை பண்றாங்க மிஸ். யாரு? மிஸ் நிறைய பேர் பண்றாங்க மிஸ். அப்படிதான் பேரண்ட்ஸா? அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா? ஐயோ, அறிவு. மிஸ் என் கிளாஸ்ல 34 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மிஸ். அவங்க யாருக்குமே லேஸ் சிப்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க மிஸ். பண்ணனே ஹோம்வொர்க் நீங்க கொடுத்துட்டேன். அம்மா வந்து எடுத்து இது பார்த்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனா அழகா எழுத முடியுது. அதான் ரொம்ப முக்கியம். நான் கிளாஸ்ல உட்கார்ந்து எழுதி வச்சா நீங்க அழகா எழுதிடுறீங்க. ஆனா வீட்டுல போய் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னா கேட்டுட்டு வந்துடுறீங்க. அப்ப வீட்டுல பேரண்ட்ஸ் என்னை மாதிரி பக்கத்துல உட்கார வச்சு இப்படி எழுதுங்கன்னு சொன்னா நீங்க அழகா எழுதிருப்பீங்க தானே? சரி, மிஸ் டெய்லி சாயந்தரம் 6 மணில இருந்து ஒரு 8 மணி வரைக்கும் பிள்ளைங்க பக்கத்துல உட்காருங்க. பக்கத்துலயே உட்காருங்க, அவங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் சொல்லுமா? சரி சரி, அவங்களையும் போன் பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்களும் போன் பார்க்க கூடாது, சரியா? ஓகே ஓகே.